எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பழைய வீடியோவில் இன்ட்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னுக்கூட்டி இருக்கக்கூடிய பெயிண்டிங்கான ப்ரொசீஜர்ஸ் ஃபுல்லாமே கொடுக்குறதா நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பெயிண்டிங் ப்ரொசீஜரை இன்ட்ரொடக்ஷன் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது பார்க்குறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறதுல நமக்கு ஆக்சுவலியாக இப்போ ஃபீல்டில் வந்து என்ன மாதிரி வருது அப்படின்னா, ஒரு 2, 3, 4 பிராண்ட் வந்து ஒயிட் சிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கான விலை விவரங்கள் மற்றும் இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த இதில் வந்து நான் கொடுக்குறேன். இது போக வீடியோவோட கடைசி எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அந்த சுவரில் வந்து நம்ம பண்ணக்கூடிய சில ப்ரொசீஜர் இருக்குது. என்னென்னா ஸ்க்ராப்பிங் பண்ணணும். ஸ்க்ராப்பிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கோட்டு அப்ளை பண்ணி முடிச்ச இதில் நமக்கு எவ்வளோ தூரம் ஒயிட் சிமெண்ட் வந்து அவுட்புட் எப்படி இருக்குங்கிறதையும், செகண்ட் கோட்டில் எப்படி அவுட்புட் இருக்குங்கிறதையும் நான் வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவில் கவர் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்க்ராப்பிங் வரும். ஸ்க்ராப்பிங்க்கு அப்புறம் ஒயிட் சிமெண்ட் வர மாதிரி வரும். ஸோ அந்த ஒயிட் சிமெண்ட் ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்த மாதிரி பட்டி, அதுக்கப்புறம் ப்ரைமர் ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன். இப்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிரில்லா ஒயிட் வந்து 50 கேஜஸில் வந்து தான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து வருது. இது 50 கிலோ பேக் வந்து பார்த்திங்கன்னா 940 வருது. அதுக்கப்புறம் ஜேகே ஒயிட் சிமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 930 வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 20 ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்ன பின்ன ரேட் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் கம்பேர் பண்ணும்போது இருக்கும். நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரேட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 1 கிலோ ஒயிட் சிமெண்ட் எடுத்து நம்ம தண்ணியை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம செவுத்தில் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகுங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1500லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 50 கிலோ சிமெண்ட் மூடை வந்து நமக்கு வந்து கவர் பண்ணுது. இது வந்து ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1750 ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு வந்து கவர் ஆகும். இப்போது இது வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, நான் என்னோடய சைட்டில் ஒரு 7 வருஷமாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த குவான்டிட்டிஸ் ஃபுல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப நாளாகவே என்கிட்ட வந்து பெயிண்டிங்கெல்லாம் கேட்டிங்க. ஸோ இதை நான் எந்த கம்பெனியை பேஸ் பண்ணி அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கி நம்ம எதுவும் பண்ணலை. இது நம்மளோட பெயிண்டிங் சைட் முடிச்சிருக்க சைட்டை வச்சுட்டு எவ்வளோ தூரம் கிளாக்குலேஷன் ஆகுங்கிற மாதிரி அந்த ப்ராக்டிக்கல் வேல்யூஸ் தான் இது வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் கரெக்டாக வருமா அப்படிங்கிறது வந்து உங்களோட சைட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக வந்து ஒரு கேஜி ஒயிட் சிமெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 35 ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு கவர் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு கோட்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். செகண்ட் கோட் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஃபினிஷிங்கான நல்லபடியாக வால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 45 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த ஒயிட் சிமெண்ட் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும் வந்துட்டு டெபெண்டிங் அப்பான் வால், இந்த வாலோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாலில் பிளாஸ்டிங் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம நல்லா கொடுக்குறோமோ, ஸோ அந்த பிளாஸ்டிங்கை நல்லபடியாக கொடுத்துட்டோம்னா ஒயிட் சிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏரியா வந்து அதிகமாக நமக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து கவர் பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய வால் ரொம்ப கண்டிஷன் மோசமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனான வாலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 ஸ்கொயர் ஃபீட் இருந்து 1 கிலோவில் வந்து கவர் பண்ணலாம்ங்கிறது வந்து நான் மினிமமாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்க்ராப்பிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கடைசியில் எண்டில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லிங்க் இருக்கும். இந்த இமேஜை வந்து நீங்கள் லிங்காக டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மொபைலில் வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் ஒயிட் சிமெண்ட் அடிக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு எதாவது தேவைப்படுனா கூட நீங்கள் எதாவது டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து இந்த பிக்சர்ஸ் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் இல்லாமல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட எதாவது என்கொயரிஸ் எதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து நீங்கள் டேரெக்டாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் இது. ஸோ நீங்கள் எதில் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணி பேசலாம். பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட லேபர்ஸ் ஏதாவது கான்ட்ராக்டர் தேவைப்பட்டால் கூட நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.
சார் ஆ ஆ எனக்கு செஷன் கிடைக்கும் யூடியூப்ல